நெருப்புல பட்டாலும் உங்களுக்கு ஒண்ணாகாது. நீங்க வீட்ல வந்து கறி துணி யூஸ் பண்றீங்க அப்படினாலும் இனிமே கறி துணி யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. இப்போ உங்களுக்கு ஏதோ கொட்டுது வீட்ல குழம்போ இல்ல எண்ணெயோ தண்ணியோ காஃபி கொட்டுது அப்படினா ஜஸ்ட் நீங்க இப்படி வச்சு இப்படி வைப் பண்ணிக்கலாம். உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வீட்ல வச்சிருக்க ஒவ்வொரு பொருளுக்கு ஏத்தாப்ல இத வந்து நீங்க வளைச்சு நெளிச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஜன்னல் கம்பி கதவு கார் பைக் ஏசி ஃபேன் எல்லா இடத்துலயுமே தூசி தட்டுறதுக்கு ஒட்டரை அடிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல ஒவ்வொரு ரேக்லயுமே நான் வந்து போட்டுருக்கேன். உங்களுக்கு மாவோ குழம்போ கொட்டுச்சுனாலும் இந்த ரேக்கையை எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல ஆயில் கொட்டுது அப்படின்னா உடனே வச்சு நீங்க வந்து ரப் பண்ணா உங்களுக்கு க்ளீன் ஆயிடும். சரியா? இதை வந்து நீங்க 120 டிகிரிக்கு எப்படி வேணா நீங்க டர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரஸ் மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்து இதை வந்து திருப்பிக்கிட்டாவே உங்களுக்கு போதும். இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் இருந்தா போதும் உங்க வீட்டை வந்து சீக்கிரமா சுத்தம் பண்ணிடலாம். அந்த 4 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா என்னென்ன ப்ராடக்ட்கா வச்சிருக்கீங்க? ப்ரோ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வித்தின் வந்து 1 டேல அதாவது ஆஃப் டேலயே வந்து உங்க வீடை வந்து சூப்பரா க்ளீன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற 4 ப்ராடக்ட்டுமே இனோவேட்டிவ் ப்ராடக்ட் தான். நீங்க மார்க்கெட்ல மோஸ்ட்லி அந்த ப்ராடக்ட் நீங்க பாத்துக்கவே முடியாது. நாம அதை லான்ச் பண்றோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த 4 ப்ராடக்ட்டும் ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தலாங்களா? கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் டெமோவோட நம்ம பார்க்கலாம். டெமோவோட காட்டலாம். என்னென்ன பிரைஸ் எல்லாமே பார்த்தலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்ரூம் கிளீனிங் பிரஷ் தான் பார்க்க போறோம். இதுல வந்து 2 மாடல்ஸ் நாம வந்து கொண்டு வந்திருக்கோம். 2-in-1 பாத்ரூம் கிளீனிங் பிரஷ், 3-in-1 பாத்ரூம் கிளீனிங் பிரஷ். சரிங்களா? 2-in-1 பாத்ரூம் கிளீனிங் பிரஷ்ல வந்து ஒரு சைடு பிரஷும் ஒரு சைடு வைப்பரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 3-in-1 பாத்ரூம் கிளீனிங் பிரஷ்ல வந்து 2 சைடு பிரஷும் ஒரு சைடு நம்ம வைப்பர் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நம்ம நார்மலா யூஸ் பண்ற பாத்ரூம் கிளீனர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் லென்த் இருக்கும். இது வந்து நம்ம 1 மீட்டர் நீளம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க நின்ற இடத்துல வந்து பாத்ரூமை ஈஸியா கிளீன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 120 டிகிரி டர்ன் ஆகும். சரிங்களா? இது வந்து நீங்க கையில பிடிச்சி டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆகும். அது எப்படி அப்படின்ற ஒரு டெமோ வீடியோவும் நம்ம பார்த்துடலாம். இந்த பிரஷ்ஷை பாருங்க. உங்களுக்கு ஒரு முக்கோணமா இருக்கும் உங்களுக்கு. அதே போல இதோட பிரஷஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். உங்களுக்கு நார்மல் பிரஷ் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண இந்த மாதிரி வளைஞ்சு போயிடுதுங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த பிரஷ்ல உங்களுக்கு வராது. முக்கோணமா இருக்கிறதுனால எந்த ஒரு கார்னர்லையும் போய் உங்களுக்கு லாக் ஆகி நின்னுக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் 120 டிகிரிக்கு எப்படி வேணால் நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து திருப்பிக்கிட்டாவே உங்களுக்கு போதும். எங்கிட்டு வேணால் உங்களுக்கு திருப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து பாத்ரூமில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடுக்குகளில் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்க வேண்டியதான். இன்னொன்று நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டீங்க, பாத்ரூம் ஃபுல்லாக நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு 2 பக்கெட் தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு. அதில் வந்து தண்ணியை ஊற்றி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் பக்கெட் 1/2 பக்கெட் தண்ணி இருந்தால் தாராளமாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இதில் ஒரு வைப்பர் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? இந்த வைப்பரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாத்தையும் இழுத்துடலாம். பாருங்கள், சிலருக்குலாம் வந்து வெட்டா பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ட்ரையாக இருந்தால் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உடனே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறதுக்கு இந்த வைப்பர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கார்னர்லேயும் அது வந்து யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கார்னர்ஸ். சரிங்களா? அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன கார்னர்ஸில் நாங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செவரில் நீங்கள் க்ளீன் பண்ணி தாராளமாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே வைப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன இடுக்குகள் இந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணவே மறந்துடுவாங்க. அந்த ப்ரஷ் நிற்கவே நிற்காது. இந்த ப்ரஷ்ஷில் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். நம்ம அதுக்கேற்றாப்புல நம்மளுக்கு வளைஞ்சு கொடுத்துரும். இதில் வந்து நம்ம 2-in-1 பாத்ரூம் கிளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துட்ருக்கோம். 3-in-1 பாத்ரூம் கிளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துட்ருக்கோம். எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு உழைப்பும் நல்லாயிருக்கும். இந்த 2-in-1 பாத்ரூம் கிளீனிங் ப்ரஷ் வந்து உங்களுக்கு 349 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த 3-in-1 பாத்ரூம் கிளீனிங் ப்ரஷ் வந்து 399 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாத்ரூம் கிளீனிங் பண்ணுற ப்ரஷ்ஷை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆன்டி ஸ்லிப் மேட் அடுத்த ப்ராடக்ட். நம்ம வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இப்போ மல்லிகை டப்பாஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலும், ஒரு ஆயில் கேன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னாலும் அது கீழே நியூஸ் பேப்பர் போடுவோம். கபோர்டில் ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த நியூஸ் பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 0.6 mm திக்னஸ். உங்களுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ரீயூசபிள். சரிங்களா? நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரம்பேத்தி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோவும் பார்த்துடலாம். இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டை உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எங்கே வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எங்கே வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து அடுப்புக்கு பக்கத்தில் அழகாக விரிச்சிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல ஆயில் கொட்டுது அப்படின்னா உடனே வச்சு நீங்கள் வந்து ரப் பண்ணா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நீங்கள் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பேப்பரை சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஆன்டி ஸ்லிப் மேட்டில் பேப்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மளிகை டப்பாஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க
இடத்துலையும் இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து எப்பயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டி ஸ்லிப் மேட்டை போட்டு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் கிராக்கரி யூனிட்லையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு ரேக்லையுமே நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு மாவோ குழம்போ கொட்டுச்சுனாலும் இந்த ரேக்கையை எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிறீங்க, பாத்திரம் விலைக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம ஆன்டி ஸ்லிப் மேட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் மட்டும்தான் இந்த ஷீட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் எந்தெந்த கபோர்ட்ஸ் வேணுமோ, புக் செல்ஃப் முதற்கொண்டு, டைனிங் டேபிள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ எங்களோட கபோர்டை பாருங்கள், நான் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக வந்து நான் ஆன்டி ஸ்லிப் மேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பரை வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷீட் வந்து உங்களுக்கு கிழிஞ்சிரும், நியூஸ் பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். நம்ம ஷீட் உங்களுக்கு கிழியாது. நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ 3 மந்த்ஸ்க்கு எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். உங்கள் கபோர்டு அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அளந்து கட் பண்ணி போட்டுட்டா போதும். நீங்கள் லைஃப் லாங்காக வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து 10 கலர்ஸ் நம்ம அவைலபிள் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டில் வந்து என்ன பெயிண்டிங் இருக்குது, உங்களோட விருப்பம் என்னவோ அதுக்கு ஏற்றாப்புல கலர் வந்து நீங்கள் வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு ரோலில் வந்து 5 மீட்டர் கொடுத்துட்ருக்கோம். 5 மீட்டர் சேர்த்து ஒரே ஷீட்டாக இருக்கும். உங்களோட கபோர்டு அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அளந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 5 மீட்டர் சேர்த்து 499 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர், மல்டி பர்பஸ் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர். இது வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். வீட்டில் எங்கெங்கே ஒற்றை இருக்குது, தூசி இருக்கோ எல்லாத்தையுமே தூசி தட்டுறதுக்கும் ஒற்றை அடிக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஜன்னல், கம்பி, கதவு, கார், பைக்கு, ஏசி, ஃபேன் எல்லா இடத்துலையுமே தூசி தட்டுறதுக்கு ஒற்றை அடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மற்றவங்களோட ஹெல்ப்பே இல்லாமல் வீடை உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்கே மேலே இருக்கிற இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் கையேற்ற தூரம் வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். இதுவுமே எனக்கு பத்தலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹூக்கை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ராடும் நம்ம கொடுத்துறோம். ராடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ராடை ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கை எட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற தூசி ஒட்டடையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவுமே எனக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் உங்களுக்கு 5.5 அடி நீளம் வரும். உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வீட்டில் வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றாப்புல இதை வந்து நீங்கள் வளைச்சு நெளிச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன ஸ்பீக்கர் நீங்கள் தொடக்கிறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் இப்படி வந்து வளைச்சிட்டு நீங்கள் வந்து தொடச்சிக்க முடியும். இந்த மாதிரி செல்ஃப்லாம் நீங்கள் வந்து தொடச்சிக்க முடியும். லைட்டுக்கு மேலே இருக்கிற அழுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேனை வந்து நீங்கள் தொடச்சிக்கலாம். ஃபோல்டபுள் பண்ணி நீங்கள் ஃபேனை தொடச்சிக்கலாம். ஃபோல்டபுள் பண்ணி ஏசியை தொடச்சிக்கலாம். ஜன்னல், கம்பி, கடையில் இருக்கிற சின்ன கேப்ஸ்குள்ளே கூட இது ஈஸியாக போயிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இடங்களையும் நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய கலரை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வித் எக்ஸ்டென்ஷன் ராடோட சேர்த்தே நம்ம 360 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ப்ராடக்ட் கிச்சன் ஸ்பாஞ்ச் ப்ரோ. இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச் வந்து ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வீட்டில் வந்து கரித்துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இனிமேல் கரித்துணி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இந்த கிச்சன் ஸ்பாஞ்சிலே நீங்கள் வந்து சூப்பராக வைப் பண்ணிக்க முடியும். சூடாக காப்பியோ டீயோ இல்லை குழம்போ ஏதோ கொட்டினாலும் உடனே வச்சு நீங்கள் வைப் பண்ணி தொடச்சிக்க முடியும். அது எப்படி அப்படின்ற ஒரு சின்ன டெமோவும் பார்த்துடலாம். ப்ரோ இது வந்து நான் வீட்டுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க பாஞ்சை தான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலேயே உங்களுக்கு வந்து சக் பண்ணும். எவ்வளோ தண்ணியை வந்து இது உறிஞ்சிருக்குன்றதை பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஏதோ கொட்டுது வீட்டில், குழம்போ இல்லை எண்ணெயோ தண்ணியோ காஃபி கொட்டுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சு இப்படி வைப் பண்ணிக்கலாம். அந்த இடமும் உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இதில் சக் பண்ணதும் உங்களுக்கு கீழே கொட்டாது. ஈவன் அந்த டஸ்ட்டை முதற்கொண்டு இது க்ளீன் பண்ணிடும். அப்படியே நீங்கள் சிங்கில் வச்சு புழிஞ்சிட வேண்டியதான். இது வந்து நெருப்பு பட்டாலும் ஒன்றாகாது, ஆசிட் பட்டாலும் ஒன்றாகாது நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதுக்கான ஒரு சின்ன டெமோவும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ அடுப்பு நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா அடுப்பு பக்கத்தில் நம்ம கரித்துணியை வச்சு நம்மளால் துடைக்க முடியாது. ஸோ நம்ம கிச்சன் ஸ்பாஞ்ச் வந்து ஈஸியாக நீங்கள் துடைச்சிக்கலாம். நெருப்பில் பட்டாலும் உங்களுக்கு ஒன்றாகாது. சரிங்களா? நீங்கள் பாத்ரூமில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பாத்ரூம் செவர்களில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்போ ஆசிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு ஒன்றாகாது. அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற செவரு, சிமினி, ஃப்ரிட்ஜு, பைக்கு, கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு கிச்சன் ஸ்பாஞ்சை தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இதில் வந்து நம்மகிட்ட 5 கலர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு பீஸ் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 ப்ராடக்ட்டுமே எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் ஆன்லைன் டெலிவரியெல்லாம் இருக்காங்கக்கா? கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிட்டா உங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாவே போதும் ப்ரோ. நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி வாஷ் பண்ணுறது, எப்படி ரீயூசல் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்றோம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே 2 நாளில் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். அதர் ஸ்டேட்டுக்கு 3 days to 4 days வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 ப்ராடக்ட்டுமே பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்தாரா. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். பாய்.